திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சைவ பிள்ளை ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தாங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு மாதம் வந்து ஒரு 10,000 சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கரா நிலம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தாங்க. இன்னும் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை. வரக்கூடிய மணமகன் வந்து ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா என்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு அதுவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். அவங்க வந்து இவங்களோட வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்ககிட்ட தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி பேசிக்கலாம். இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தாங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 5 ஏக்கரா நிலம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான். இன்னும் இவங்க திருமணம் செஞ்சுக்கல. ஏன் இத்தனை நாளாக திருமணம் செஞ்சுக்கலைன்னா அவங்க வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூடயே தான் இருப்பேன், எனக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து நல்லவராக இருக்கணும், என் பொண்ணு குறை இல்லாத பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர. ஃபோட்டோ மட்டும் மறைச்சப்படுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க.